சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம். அந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இதுல ஒரு 10 தொகுதியில 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. மீதி அதுல 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில அதிமுகவில் இந்த தோல்வியை நாம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்வோம் 2026 தேர்தலுக்கு என்று இபிஎஸ் கூறியிருக்கிறார் ஒருபுறம். மறுபுறம் அதிமுகவின் அனைத்து அணிகளும் ஓரணியில் இணைவதே திமுகவை எதிர்கொள்வதற்கான தீர்வு என்றும் 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கான தீர்வு என்று சசிகலாவும் கூறியிருக்கிறார். ஓபிஎஸும் அந்த அழைப்பை விடுத்திருக்கிறார். ஒரு குச்சியை உடைத்து விடலாம், ஆனால் ஒரு கட்டு சல்லியை உடைக்க முடியாது என்பதை உணர வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆனால் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி இப்போது அளித்த பேட்டியில் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை, அதற்கான உரிமை ஓபிஎஸ்க்கு இல்லை என்று கூறியிருக்கிறார். நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க சார்? இந்த தேர்தல் முடிவுல அதிமுக வாங்கிய வாக்குகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பழனிசாமியோட தலைமையில சந்திக்கிற முதல் தேர்தல் இது. அப்படி இருக்கும் பொழுது 2019ஓட ஒப்பிடும் பொழுது நாங்க அதிக ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்லாம் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. 2019 நீங்க போட்டி போட்ட தொகுதிகள் எவ்வளோ? 22 23 தொகுதியில தான் போட்டி போட்டீங்க. இந்த வாட்டி நீங்க 35 தொகுதிகளில் போட்டி போட்டீங்க. ஓட் பர்சன்டேஜ் 19% 20% தான் மாறி இருக்கு. 21 தேர்தலை கம்பேர் பண்ணும்போது நீங்க 33% 20% குறைஞ்சிருக்கீங்க. அதனால அதெல்லாம் சொல்லி நீங்க தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அங்க அதிமுக ஒன்றுபட்டாலே தவிர எதிர்காலத்துல 26 எலெக்ஷன்ஸ்ல அதிமுக ஒரு வலிமையான சக்தியா எழுச்சி பெறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. தெற்கு மண்டலத்துல ரொம்ப மோசமா, பாஜகவோட மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஏடிஎம்கே. அதனால நீங்க சொல்ற மாதிரி 11 இடங்கள்ல டெபாசிட் போனது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பழனிசாமி அவரோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தப்பா போச்சு. முதல்ல அவர் பாஜகவோட கூட்டணி அமைச்சு தேமுதிக பாமகன்னு ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சிருந்தாருன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10-12 இடங்கள்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கு. திமுக கூட்டணியோட ஃபைட் பண்ணி அதை மிஸ் பண்ணிட்டாரு. அது அண்ணாமலை காரணமா, பழனிசாமி காரணமா? சரி, அப்படிதான் தனியா போட்டி போட்டீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்க எடுத்துருக்கணும். அப்ப ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை ஸ்ட்ராங்கா எடுத்துருக்கணும். அப்பாவது உங்களுக்கு ஓட்டு வந்திருக்கும். அதையும் நீங்க வழவழான்னு சரியா டீல் பண்ணவே இல்லை. அதனால உங்களுக்கு அங்கேயும் ஓட்டு வரல. சோ நீங்க தனியா நீங்க சரியா ஸ்ட்ராட்டஜி கையாளல. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் ஒரு கூட்டணிக்கான ஸ்ட்ராட்டஜியை கையாளல. அப்போ உங்களுக்கு இதை கையாளத்துக்கான திறமை இல்ல, ஆளுமை இல்லைன்னு தெளிவா இருக்கு. ஆக்சுவலா உங்க பின்னாடி பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம், மினிஸ்டர்ஸ் இருக்கலாம், எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்கலாம், அது வேற விஷயம். அது அவங்க ஏன் பின்னாடி இருக்காங்கன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அடிப்படையான விஷயம் தொண்டர்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்லஸ் அதிமுக ஓபிஎஸ்க்கு எல்லாம் உரிமை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவரோட தான் நீங்க இரட்டை தலைமையில 2017 குப்பை ஓட்டிருந்தீங்க அதிமுகல. அது KP முனுசாமிக்கு என்ன உரிமை இருக்கு? அவரும் ஒரு காலத்துல ஓபிஎஸோட இருந்தவர் தானே அவருக்கு எப்படி சொல்றதுக்கு உரிமை? ஓபிஎஸ்க்கு உரிமை இல்லைன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? ஓபிஎஸ்ஓ அல்லது சசிகலாவோ இவங்க எல்லாம் சசிகலா கூட தானே 25 வருஷமா அரசியல் நடத்திருந்தாங்க. அது பழனிசாமியா இருக்கட்டும், அது ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், அது வேற யாராவது இபிஎஸ்ஆ இருக்கட்டும், எல்லாருமே சசிகலாவை நம்பி தானே பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா அன்னைக்கு நீங்க 2017 என்ன பண்ணீங்க? அம்மா சசிகலா அம்மா நீங்க தான் பொதுச் செயலாளர் இருக்கணும், நீங்க தான் கட்சியை காப்பாற்ற முடியும்னு வரிசையா நின்று நீங்க தானே சொன்னீங்க போயிட்டு. இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? காலில் விழுந்து சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் பாயிண்ட் என்னன்னா இவங்க எல்லாம் தொண்டர்களுடைய பார்வையிலிருந்து பழனிசாமி போன்றவர்கள் தன்னுடைய ஈகோவை விட்டுட்டு இந்த கொங்கு மண்டலத்தை கையில இந்த அதிமுக சிக்கிருக்கு சார். இந்த கொங்கு மண்டலத்துல அந்த கொங்குல சிறைப்பட்டிருக்கு அதிமுக. அந்த கொங்குல சிறைப்பட்டிருக்க அதிமுகவை மீட்டெடுக்கணும். முதல்ல மீட்டெடுத்தாதான் எல்லாரும் சுயமா சிந்திக்க முடியும் ஆக்சுவலா. இல்லாட்டி அது கொங்கு குரூப்லயே அது மாற்றிட்டு அது ஒன்னு சுருங்கி அது கொங்கு மண்டலத்து கட்சியா மாறி போயிடாது. இன்னொரு கொங்கு மண்டலத்து கட்சியா அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தொண்டர்கள் இன்னைக்கு புரட்சி செய்யறதுக்கு முன்னாடி பழனிசாமி அவர்கள் இமீடியட்டா அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டி எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்து ஒரு கூட்டுத்தலைமையின் கீழ் அதிமுக நிர்வகிக்கணும். அந்த கூட்டுத்தலைமையின் கீழ் அதிமுக நிர்வகிச்சு அதுக்கப்புறம் தேர்தலில் 26 தேர்தல் சந்தித்த பிறகு ஒரு உட்கட்சி தேர்தல் நடத்தி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். இது பண்ணினாதான் தொண்டர்களுக்கு நம்பிக்கை வரும். தொண்டர்களுக்கு நம்பிக்கை வந்தாதான் அவங்க உழைப்பாங்க. உழைச்சாதான் ஓட்டு வாங்க முடியும். அவங்க மக்கள்கிட்ட அப்பதான் மக்களை அப்பதான் அவங்க கன்வின்ஸ் பண்ண முடியும் அதிமுக என்ற கட்சி வலிவா இருக்குன்ட்டு. இப்ப அதிமுக என்ற கட்சி வலிவா இல்லாத போது எப்படி அவங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க? அதனால இமீடியட்டா பண்ண வேண்டியது பொதுக்குழு கூட்டி இமீடியட்டா தோல்விக்கான காரணங்கள் எல்லாம் இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டோம், அவ்வளவு ஓட்டு வாங்கிட்டோம், 20% வாங்கிட்டோம், 10% வாங்கிட்டோம்ட்டு ஒரு சொத்தை வாதங்களை வைக்காமல் உண்மையிலேயே எதிர்காலத்தை மனசில் வைத்துக் கொண்டு பிரிந்து போன எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்ற குரலை கொடுத்து
எல்லோரையும் அழைத்து கூட்டி ஒரு கூட்டுக்கிழமையை உருவாக்கி 26 நோக்கி வெற்றி நிலை போடணும். இல்லாட்டி அண்ணாமலை சொன்ன மாதிரி அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கரையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு என்பது என்னுடைய கருத்து.